ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைய வீடியோவில் நம்மளை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும், நம்ம வீடு வந்து நீட் அண்ட் க்ளீனாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன் இல்லைங்களா, அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் இப்போ டீ காஃபியெல்லாம் ஸ்கிப் பண்ணி ரொம்ப நாளாகிட்டு, ஈவினிங் மட்டும் தான் டீ காஃபிலாம் எடுத்துக்கிறேன். காலையில் என்னென்னா பாதாம் பிசின் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா பசும்பால் எடுத்து நல்லா காய்ச்சிட்டு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, பாதாம் பிசின் வந்து 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து நான் குடிச்சிக்கிறது. அந்த பாதாம் பிசினை மென்று சாப்பிட்டுக்கும் போது நல்லா வந்து ஹேர் க்ரோத்து, ஸ்கின்னு நல்லா டெவலப் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணும்போது நல்லா பிடிச்சிருந்துச்சு. அதை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஒரு 10 நிமிஷம்னாவது நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா சும்மா உட்காந்துருக்கணும். அது கஷ்டம் தான், இருந்தாலும் சும்மா உட்காந்துருக்கும் போது நிறைய க்ரியேட்டிவிட்டி வந்து உருவாகும், தாட்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத மாதிரி நான் படிச்சிருந்தேன். அது ஆமாம், கொஞ்சம் நம்ம சும்மா உட்காந்துருந்தாவே ஏதாவது ஒன்று தோணிகிட்டே இருக்கும் இல்லைங்களா, அந்த தாட்ஸ் நம்ம நோட் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அதனால் அதையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னா, வீட்டில் ஏதாவது கிராசரிஸ் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா அதை உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் ஒரு ஸ்டிக் நோட் வச்சுருக்கேன், அதில் வந்து நோட் பண்ணி அப்படியே என்னோடய ஃப்ரிட்ஜில் சைடில் ஒட்டி விட்டுருவேன். அந்த கிராசரிஸ் வாங்க போகும்போது அந்த லிஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு போனால் இந்த பொருளாக தீர்ந்து போயிடுச்சு, இதை மட்டும் வாங்கினா போதும் அப்படின்ற மாதிரி நான் வாங்கிட்டு வந்துடுவேன். அதுபோல் நீங்களும் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்த டிப் என்ன அப்படின்னா, டெய்லி வந்து இது வெயில் காலம் இல்லைங்களா, நல்ல ஒரு ஜூஸ் எடுத்துக்கிறதுக்கு மோஸ்ட்லி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து டீஹைட்ரேஷன் ஆகும் இல்லைங்களா நம்ம பாடி, அதை வந்து ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா டெய்லியும் ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துக்கணும். அது நட்ஸாக இருக்கலாம், ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், வெஜிடபிள்ஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். எதுவுமே இல்லை, மோர், லெமன் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக. தண்ணி இல்லாட்டி தண்ணி குடித்தா கூட போதும். அது போல் நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ண கற்றுக்கோங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு. எங்கள் வீட்டில் யூபிஎஸ் வந்து தண்ணி வந்து ட்ரைன் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக பக்கத்து வீட்லேருந்து லேட்ரு வாங்கிட்டு வந்திருந்தேன்னா, அதனால் காலையில் வந்து ஃபேனையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அவங்க வீட்டில் கொண்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் க்ளீன் பண்ணிட்டேன். உடனே ட்ரெஸ் மாற்றினேன், சேஞ்ச் பண்ணேன்னா காலையில் நைட்டு நைட்டி போட்டிருந்தது இல்லையா, அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. இது போல் ட்ரெஸ்ஸும் வந்து காலையிலே நைட்டி இந்த மாதிரிலாம் போட்டுக்கிறது வந்து ஸ்கிப் பண்ண பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் தாட்டு கொடுக்காது என்னை பொறுத்தளவு. நம்ம லோவாக வந்து நம்மளை வந்து யோசிக்க தோணும் நைட்டி போட்டிருந்தோம் அப்படின்னா. அதனால் வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நைட்டி கிளட்டினேன் இல்லைங்களா, அதை பாட்டுக்கே நான் பெட்லேயே போட்டு விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டேன். அந்த மாதிரி போகாதீங்க. கரெக்டாக அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அதை எந்த பக்கெட்டில் போடணுமோ அதில் போட்டு விடுங்க. அந்த மாதிரி போட்டு விடும் போது தான் எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வீடு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு அப்படியே பெட்லேயே போட்டு விட்டுட்டு போனீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோவா நீட்டாக இருக்காது இல்லைங்களா. அதனால் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்களும் ஃபாலோ பண்ணணும், உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பர்சனும் ஃபாலோ பண்ணணும். அதை நீங்கள் சொல்லி கொடுக்கும்போது நல்லா நீட் அண்ட் ஆர்கனைஸ்டாக இருக்கும். அதுபோல் காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவீங்கன்னா, பெட்டை வந்து க்ளீன் பண்ணி விட்டுருங்க. அந்த க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாவே மோஸ்ட்லி பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. அதனால் காலையில் எழுந்திரிச்ச கையோடையே வந்து பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி நீட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போகும்போது நைட்டு வந்து நல்லா தூங்குறதுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும். அதனால் வந்து அதை அப்படியே நீட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் வந்து அப்படியே தேங்காய் மூடி வைக்கிறது. அது வந்து நான் அடிக்கடி ஃபாலோ பண்ணுவேன். அதை தேங்காய் மூடியை வச்சுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கையோடையே வந்து ஒரு கிளாத் எடுத்துகிட்டு போவேன். அந்த தேங்காய் மூடி எடுத்துகிட்டு அந்த இடத்த தொடச்சி விட்டுட்டு வருவேன். அது ஏன் அப்படி பண்ணணும்? அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் தேங்காய் மூடி உடைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை திருப்பி ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது அந்த இடமும் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு அடுத்த ட்ரிப் எடுத்து அக்சஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுபோல் ஃப்ரிட்ஜில் வந்து ஏதாவது திங்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை உடனே அந்த இடத்த வந்து நம்ம அந்த ட்ரேவை வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு வரும்போது அந்த இடம் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கிற ஆர்கனைஸ்டாக இருக்கும். அது இப்போ நான் கொஞ்சம் காலமாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது வந்து மண் சட்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஆயில் அப்படியே மேலே வரும் இல்லைங்களா, நீங்கள் அது உறிஞ்சி வச்சுருக்கோம், அதில் வந்து ஹீட் பண்ணும்போது மேலே அப்படியே எலும்பி வரும். அந்த ஆயிலை வந்து ஒரு டிஷ்யூவோ அப்படி இல்லைனா ஏதாவது அரிசி மாவோ ஏதோ சேர்த்து நீங்கள் அதை வந்து அதில் வறுத்து எடுக்கும் போது வந்துடும். இல்லாட்டி டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்திங்கனாவே அதில் உள்ள ஆயிலெலாம் வந்துடும். அதை ஃபாலோ பண்ண பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் சாப்பாட்டில் வந்து நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிங்க. நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், 3 வேளையும் வந்து நீட் அண்ட் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்றத ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சீப்பாக உங்கள் ஏரியாவில் எந்த வெஜிடபிள்ஸ் வந்து சீப்பாக கிடைக்குதோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ரிச் வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிட்ணும் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. எது நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குதோ, ரேட் கம்மியாக கிடைக்குதோ அந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாவே அதில் உள்ள சத்தே நம்மளுக்கு போதும். அதை வந்து நல்லா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னா, இது வெயில் காலம் இல்லைங்களா, நீங்கள் இதில் வந்து கிச்சனில் நின்று சமைச்சிட்டு இருக்கும்போது நிறைய டீஹைட்ரேஷன் ஆகும். தண்ணி அப்படியே ஓடும் இல்லைங்களா நம்மளுக்கு வேர்த்து, அந்தமாதிரி ஆகும்போது தண்ணி வந்து ஒரு செம்பில் வந்து வச்சுட்டே இருங்க. அதை வந்து எடுத்து எடுத்து குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத ஃபாலோ பண்ணுங்கள். அந்தமாதிரி ஃபாலோ பண்ணும்போது டீஹைட்ரேஷன் ஆகாமல் நம்மளை வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதையும் ஃபாலோ பண்ண கற்றுக்கோங்க. அடுத்து கிராசரிஸ் ஏதாவது தீர்ந்து போயிட்டு அப்படின்னா அந்த பாட்டிலை உடனே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அதில் ரீஃபில் பண்ணி வைக்கும் போது நம்ம அடிக்கடி வந்து டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. இந்த மாதிரி வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது, வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்போ ரெடி பண்ணாலுமே இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன துண்டு வந்து அதில் வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை வந்து ரெடி பண்ணி சாப்பிடும்போது நல்லா சூப்பராக அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இனிக்க இருக்கும், நல்லா இருக்கும். அதனால் வந்து எப்போ வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி பண்ணாலும் சின்ன துண்டு அதில் வெல்லம் சேர்த்து சமைக்க பார்த்துக்கோங்க. இன்றைக்கி லன்ச் மெனு எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் வந்து மாம்பழம் இருந்துச்சா, அதனால் அதையும் கட் பண்ணி இன்றைக்கி லன்ச் வந்து சூப்பராக சாப்பிட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. கீரை பொரியல் ரெடி பண்ணியிருந்தேன். எங்கள் ஊரில் வந்து சீப்பாக 20 ரூபாய்க்கு கிடச்சிச்சு ஒரு பரங்கி பிஞ்சு ஃபுல்லாக. அதை வாங்கி வந்து பொரியல் பண்ணியிருந்தேன். மாம்பழம் இருந்துச்சு, அதை வச்சாச்சு. இதில் வந்து நல்ல புளிக்குழம்பு, வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு இருந்துச்சா. வெண்டைக்காய் கூட ரேட் கம்மி தான், 15 ரூபா தான் சொன்னாங்க அரை கிலோவே. அதனால் அரை கிலோ வாங்கியிருந்தேன். அந்த மாதிரி எந்த இது கம்மியாக கிடைக்குதோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கும் போது நல்லா நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டும் இருக்கும், நல்ல ஹெல்த்தும் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். எல்லோரும் நல்லா சூப்பராக வச்சு லஞ்ச் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. குட்டி பாப்பாவுக்குலாம் ஊட்டணும் அப்படிங்கிறதுனால வந்து கையோடையே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு போயிடுவேன் கிச்சனை. அவங்களுக்கு ஊட்டிலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கடுப்பாகும். அதனால் கையோடையே க்ளீன் பண்ணி விட்டுருங்க. நான் சில டைமில் என்ன பண்ணுவேன்னா, செப்பல் அப்படியே வந்து இந்த இடத்துல விட்டுருவேன், எடுத்து அந்த ஸ்டாண்டில் வைக்க மாட்டேன். அந்த மாதிரி வைக்கிறது விட்டுருங்க. நானும் அப்படி தான் பண்ணுவேன். சில டைமில் சனுஸ்காவும் அப்படி தான் பண்ணுவாள். அவசரத்தில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு பயந்துட்டு அப்படியே உள்ளார போயிடுவோம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. எடுத்து போய் கரெக்டாக அந்த செல்ஃபில் வச்சுட்டிங்க அப்படின்னா நீட் அண்ட் ஆர்கனைஸ்டாக இருக்கும். டெய்லியுமே இந்த இடத்த நான் எப்படி தான் நீட் பண்ணாலுமே இந்த 2 பசங்களுமே சேர்ந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை வந்து களைச்சி விட்டுருவாங்க. நான் டெய்லியுமே இது போல் தான் நீட் பண்ணி வச்சுட்டு போவேன். எப்போல்லாம் நான் வந்து பெருக்கி விடுறேனோ அப்போல்லாம் வந்து இந்த இடத்த நீட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பெருக்கி விடுவேன். அதனால் அதையும் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும். குட்டி பசங்க தானே, அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா இதெல்லாம் இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றது. அதனால் வந்து நம்ம தான் வந்து நம்ம ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு பார்த்துக்கணும். அவங்க ஏதாவது இறச்சி போட்டால் கூட அதை நம்ம எடுத்து தான் நீட்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ண கற்றுக்கணும். இது வந்து வெளியில் இருக்கிறது ஓப்பன் ஏரியா அப்படிங்கிறதுனால டெய்லியுமே இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு நான் வந்து கூட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இல்லாட்டி வந்து ரொம்ப டஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால தட்டி விட்டுருவேன். நம்ம டைல்ஸ் இந்த மாதிரி சைடில் ஒட்டியிருப்போம் இல்லைங்களா, அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மண்ணெல்லாம் ஒட்டியிருக்கும். அதையும் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட்டி விடும் போது நல்லா வந்து அதிலலாம் டஸ்ட்லாம் இருக்காது. ரொம்ப நம்ம டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. மேலோட்டமாக இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாவே வீடு வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும். டெய்லியும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த டேபிளுக்கு வந்து தொடச்சி விட்டுருவேன். தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் டிவி யூனிட் இருக்குது இல்லைங்களா, அதையும் நல்லா நான் தொடச்சி விட்டுருவேன். இதை வந்து நான் டெய்லியுமே தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு பெருக்கும் போது தான் வந்து எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். இல்லைனா வந்து ஏதோ ஒரு மிஸ் பண்ண மாதிரி ஒரு இருக்கும். அது வந்து காற்று, நாங்கள் எங்கள் வீடு வந்து தெற்கு பார்த்த ஏரியாவாக இருக்கிறதுனால வந்து காற்று நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருது. வந்து உடனே வந்து மண்ணெல்லாம் படிஞ்சிரும். அதனாலே வந்து டெய்லியும் இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய வேலை தான். இதெல்லாம் வந்து கஷ்டமான, நான் க்ளீன் பண்ணுறதுனால தான் மண்ணாகுதா இல்லை மண்ணாகிறதுனால தான் நான் க்ளீன் பண்ணுறேனா அப்படின்றதுனே கூட எனக்கு தெரியலை. ஆனால் டெய்லியுமே நான் க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்பேன். இது போல் மண் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். இந்த ஏரியாவை எல்லாத்தையும் ரெகுலராக பண்ணிடுறது. இந்த ஷோகேஸ் வந்து நான் டெய்லியும் வந்து க்ளீன் பண்ண மாட்டேன். வீக்லி ஒன்ஸ், அப்படி இல்லைன்னா வீக்லி ட்வைஸ் தான் வந்து இதை வந்து க்ளீன் பண்ணிப்பேன். சோஃபா வந்து டெய்லியும் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா குட்டி பாப்பா வந்து ஏதாவது இறச்சி வச்சுருவா அதுக்குள்ளார. அதனால் டெய்லியும் ஈவினிங் வந்து பெருக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்தெல்லாம் க்ளீன்
க்ளீன் பண்ணி விட்டு நீட் பண்ணி வச்சா தான் எனக்கு கொஞ்சம் திருப்தி கிடைக்கும். இதை ஓரலாக தான் வந்து என்னால் க்ளீன் பண்ணி வைக்க முடியும் சோஃபாவை. ஏன்னா நான் கொஞ்சம் நேரத்தில் எதுவும் களைஞ்சு போயிடும். அதனால் வந்து சும்மா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீட் பண்ணி வச்சுட்டு போயிடுறது. இது போல் தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வீட்டை நீட் அண்ட் ஆர்கனைஸ்டாக நான் மேனேஜ் பண்ண பார்த்துக்கிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.